ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஹோலி ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஹோலி ஸ்பெஷல் ஸ்வீட்டு மால்புவா வித் ரபடி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்வீட் ரெசிபி. இது வந்து எக்ஸ்பெஷலி ஹோலிக்கு வந்து நிறையா செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் தீபாவளிக்கும் நிறைய வீட்டில் வந்து செய்வாங்க. இது வந்து நம்ம நார்மலாக அப்போ நம்ம வீட்டில் எப்படி சுடுவோமோ அதே மாதிரி தான் இருக்கும். அதை வந்து சுகர் சிரப்பில் டிப் பண்ணி கொஞ்சம் வந்து நல்லா பாலை திக்காக காய்ச்சி ரபடி செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் இதை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அடிக்கடி ஃபெஸ்டிவல்ஸுக்குலாம் அதை செய்வீங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். செய்கிறதுமே சிம்பிளாக இருக்கும். செம்ம டெலிஷியஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜூஸியாக நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த சுகர் சிரப்பில் நல்லா வந்து டிப் ஆகி நம்ம சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா வாயில் வச்சோடனே மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். மைதா மாவு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். ஒரு கப்பு மாவுன்றது நான் 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அரை கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். ரவை வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதுக்கு சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் நிறைய ஆட் பண்ணுவாங்க, ஆனால் இதுவே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் க்ரஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து டேஸ்ட்டுக்கு ஒரு சிட்டிகை வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச தேங்காய் வந்து நான் துருவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வச்சிருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் வந்து பார்த்திங்கன்னா 1 கப்லேருந்து 2 கப் அளவுக்கு உங்களுக்கு வரலாம். ஏன்னா நீங்கள் எடுத்துருக்க மாவை பொறுத்து. ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு வந்து பார்த்திங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். ரொம்பவும் தனியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஏலக்காய் தூள் வந்து நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காவை தட்டி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு ரொம்பவும் தனியாக இல்லை, ரொம்பவும் கெட்டியாக இல்லை, கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இந்த மாவு வந்து நல்லா வந்து ரெஸ்ட்டில் விடலாம். கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட்டில் விட்டுட்டோம்னா உங்களுக்கு வந்து அந்த மாவு வந்து கொஞ்சம் வந்து புளிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து நீங்கள் அந்த ரவையெல்லாம் நல்லா ஊறின பின்னாடி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும். ஸோ வந்து இதை ஒரு 2 மணி நேரம் வந்து நான் ரெஸ்ட் விட போகிறேன். ரெஸ்ட் விட்டுட்டு நீங்கள் சுடும் போது நல்லா வந்து உப்பி வரும். அதுக்காக வந்து ரெஸ்ட் விடுறோம் நம்ம. இதில் வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஊற வச்ச பின்னாடி அதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ மாவு ஊறுற கேப்பில் நம்ம வந்து இன்னொரு பேனில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அரை கப்புன்றது நான் 50 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சர்க்கரை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை பாகு செய்கிறதுக்கு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அரை கப்லேருந்து 1 கப் அளவுக்கு போதும். அரை கப்பே நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் 1 கப்பு ஊற்றுறதுனால ரொம்ப நேரம் கிண்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அரை கப்பே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு வாசனைக்கு 2 ஏலக்காய் வந்து தட்டிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா வந்து சர்க்கரை கரைஞ்சி வரணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்த பின்னாடி நல்லா தளன்னு கொதிக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன கன்சிஸ்டன்சி வரும் உங்களுக்கு கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு வந்து கம்பி பதெல்லாம் தேவையே கிடையாது. ஜஸ்ட்டு வந்து ஆயில் மாதிரி இருக்கும். உங்களுக்கு தொட்டு பார்த்தா விளக்கெண்ணெய் தொட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. இதுக்கு நீங்கள் லெமன் வந்து பிழிஞ்சு விட தேவையில்லை. ஏன்னா இதை வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு எடுத்து தான் வைக்க போகிறோம். ஸோ வந்து அது அந்தளவுக்கு வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாது. அதனால் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து அது லைட்டாக வந்து தளத்தெல்லாம் கொதிச்சு வந்து ஆயில் மாதிரி வர ஸ்டார்ட் ஆனோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. இதுக்கு வந்து ஸ்வீட் மாதிரி நீங்கள் பார்த்துலாம் செய்ய தேவையில்லை. இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம ரபடி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதுக்கு இன்னொரு பேனில் 3 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்கான பால் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஃபுல் ஃபேட் மில்க் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக அதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 600 ml நான் எடுத்திருக்கேன். இதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பால் பவுடர் ஆட் பண்ணி செய்யும்போது நல்லா உங்களுக்கு இன்னும் நல்லா திக்காக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. பால் எப்போவுமே பொங்குற மாதிரி நல்லா பொங்கி வரும். ஆடையெல்லாம் எடுத்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இந்த டைமில் நீங்கள் கலருக்கு குங்குமப்பூ பால் இல்லைனா வந்து கஸ்டர்ட் பவுடர் இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க. நல்லா அந்த மாதிரி கெட்டியாகி வரும். நீங்கள் ஆட் பண்ண பால் எல்லாமே நல்லா கம்மியாகி வரணும். கம்மியாகி வரும்போது கொஞ்சம் திறந்து நல்லா கெட்டியாகி வரும். அப்போ வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கெட்டியாக வரணும். அப்போ வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டு ஆற வச்சுருங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் வாசனைக்கு கலருக்கு எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரபடியை கொஞ்சமாக எடுத்து நம்ம மாவில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 3லேருந்து 4 கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மாவு தண்ணியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷேப் ஒழுங்காக வராது. அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப கல் மாதிரி வந்துடும். ஸோ வந்து மாவு வந்து உங்களுக்கு தோசை பேட்டர் அளவுக்கு இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் இருக்கணும். இப்போ ஒரு பேனில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நான் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். வாசனை இல்லாத எண்ணெயை ரெடி பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் ஸ்வீட்டுக்கெலாம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம். அப்பம் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான்.
மாவு ஊற்றிட்டிங்கன்னா அதுவே நல்லா வந்து இந்த மாதிரி உப்பி வரும் அழகாக. அதில் வந்து லைட்டாக வந்து எண்ணெய் தெளித்து விட்டுட்டே இருந்திங்கன்னா அழகாக வந்து பூரி மாதிரியே வரும். 2 சைடு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நான் காமிக்கிற பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு நல்லா சூப்பராகவே வரும். இதை வந்து 2 சைடு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்லையோ இல்லை கோல்டன் கலர்லேயோ எடுக்கிறது அது உங்கள் விஷ் தான். நீங்கள் கோல்டன் கலரில் எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். கோல்டன் ப்ரௌன் கலரில் வேணும்னா நீங்கள் நல்லா கருக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம அதிரசம் எப்படி வந்து எண்ணெயை வடிப்போமோ அதே மாதிரியே இன்னொரு கரண்டி வச்சு நல்லா வடிச்சுக்கோங்க. ஏன்னா இதில் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் குடிக்கும். எண்ணெய் அதிகமாக குடிக்கும் போது என்ன ரீசன்னா மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வந்து இந்த மால்புவா வந்து பார்த்திங்கன்னா மாவு சாஃப்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த சுகர் சிரப்பில் போட்டு எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் அப்போ செய்கிற மாதிரி எண்ணெய் குடிக்காத அளவுக்கு நல்லா கெட்டியாக செஞ்சிங்கன்னா அது அந்தளவுக்கு வந்து ஊறாது. உங்களுக்கு டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கல் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் சாஃப்டாகவே ரெடி பண்ணிக்கோங்க. மாவு வந்து ரொம்ப வந்து கெட்டியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ வந்து இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு ஊற்றினோடனே இந்த மாதிரி வந்து மேலே தெளிச்சு விட்டுட்டே இருந்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும். அழகாக பூரி மாதிரியே வரும். இதை அப்படியே வந்து எண்ணெயெல்லாம் வடித்து எப்பவும் போல் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கலாம். எண்ணெயெல்லாம் வடித்து நல்லா சூடாக இருக்கும் போதே சுகர் சிரப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து சுகர் சிரப்பு வந்து சூடாக இருக்கணும், இல்லைனா அப்பம் வந்து சூடாக இருக்கணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் வந்து சூடாக இருக்கணும். ரெண்டையுமே சூடாக போட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மட்டும் ஹீட்டாக இருந்தால் போதும். நல்லா ஹீட்டாக இருக்கும் போது நல்லா டிப் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது எவ்வளோ நேரம் டிப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷமே போதும். அது ஊறிடும். ஏன்னா மாவு வந்து சாஃப்டாக தானே இருக்குது. ஸோ வந்து டக்குன்னு வந்து ஊறிடும். இதை நீங்கள் வந்து அப்படியே சுகர் சிரப்பில் போட்டும் வச்சுக்கலாம், இல்லை வந்து தனியாக எடுத்தும் வச்சுக்கலாம். ஊறின பின்னாடி அது உங்கள் இஷ்டம் தான். எப்படினாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் சூப்பராக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரப்டி எடுத்துக்கலாம். அதை தொட்டு சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அது கூடயே சேர்த்து கொஞ்சமாக வந்து சுகர் சிரப் வந்து மேலே ஊற்றிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சாப்டு நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் சாய்ஸ் தான். நான் வந்து பாதாமும் பிஸ்தாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நீங்கள் குங்குமப்பூ மேலே ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு, டெக்கரேஷனுக்கு. நீங்கள் ரப்டி செய்யும் போதும் குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. செம்ம சாஃப்டாக நல்லா ஜூஸியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்வீட் செஞ்சது இல்லைன்னா கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் நீங்கள் இதை இனிமேல் செய்வீங்க. ஒன் டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே இந்த ஸ்வீட் இல்லாமல் இருக்காது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி வந்திருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.